பையனுக்கு ஃபிக்ஸ் ரொம்ப முடியாத இருந்ததுங்க. ஐஸ்வரம்புல வச்சிருந்தோம், பொழைச்சிக்கிட்டான். இப்ப நல்லா இருக்கிறோம் சார். இந்த கோயிலுக்கு வரும்போது தான் நல்லா இருக்கிறோம். இவருதான் எங்களுக்கு குலதெய்வமா எல்லாமே. இவரு நினைச்சது நான் கண்டிப்பா எல்லாமே நடக்கும். நான் இங்க இந்த கோயிலுக்கு 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். என்ன குறைக்கா வந்தோம்னா அப்பா இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாமி பார்த்தோம். எனக்கும் ஒரு கவர்மெண்ட் ஒர்க் கிடைச்சிச்சு. எந்த குறையும் இல்லாம இப்ப நல்லா இருக்கு. பூந்தர்ல இருந்து வரேன். கல்யாணமாயி 1 வருஷம் 1.5 வருஷம் குழந்தை இல்லாதனால இங்க வந்தோம். ஆண்டவன் தேடி வந்தது. எனக்கு வந்த உடனே பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பள்ளி கொடுத்தாருங்க. எந்த கஷ்டம்னாலும் நீங்க தான் தேடி ஓடுகிறது. நம்ம முனிசிபால் சத்திரத்துல நம்ம முனீஸ்வரன் கோயில் பழங்காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ரொம்ப பழமையான முனீஸ்வரரா இருக்கிறாரு. குழந்தைங்களுக்கோ பாடம் போடுறதோ, பெரியவங்களுக்கு ரொம்ப புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு, பைத்தியம் முடிச்சவங்களுக்கு, காத்து கருப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாம் இந்த சாமி வேண்டுனாங்கன்னா எல்லாமே நல்லாதான் நடக்கும். என் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவன் காப்பாற்றி கொடுத்து எங்க சின்ன பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப முடியாம இருந்தது. அந்த ஆண்டவன் காப்பாத்து. நாங்களும் எப்படியே தெய்வம்னு குலதெய்வமா நாங்க கும்பிடுறோம். உடம்புக்கு சரியில்லாத இருந்தாங்க. இங்க வந்தது உடம்பு நல்லா போச்சுங்க. இப்ப நல்லா இருக்கிறதுங்க. நம்பி வர்றவங்களுக்கு நல்லதே நடக்கும். இது எங்க கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து இந்த கோயில் இருக்கு. இந்த குழந்தை இல்லாதவங்க, வீட்டுல குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் இங்க சாமி கிட்ட வேண்டி அப்புறம் அவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா அவங்க சாமிக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்குது. வெளியூர்ல இருந்து இந்த தஞ்சாவூர், திருச்சி அங்கெல்லாம் இருந்துதான் இங்க வராங்க. மரப்பாலத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தா முனிசிபால் சத்திரம்னு இருக்கு. அதுக்குள்ள வந்தா கடைசியா வாக்கியலோரத்துல இவர் உட்கார்ந்து இருக்காரு. பையனுக்கு ஃபிக்ஸ் ரொம்ப முடியாத இருந்ததுங்க. ஐஸ்வரம்புல வச்சிருந்தோம், பொழைச்சிக்கிட்டான். இப்ப நல்லா இருக்கிறோம் சார். இந்த கோயிலுக்கு வரும்போது தான் நல்லா இருக்கிறோம். இவருதான் எங்களுக்கு குலதெய்வமா எல்லாமே. இவரு நினைச்சது நான் கண்டிப்பா எல்லாமே நடக்கும். நான் இங்க இந்த கோயிலுக்கு 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். என்ன குறைக்கா வந்தோம்னா அப்பா இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாமி பார்த்தோம். எனக்கும் ஒரு கவர்மெண்ட் ஒர்க் கிடைச்சிச்சு. எந்த குறையும் இல்லாம இப்ப நல்லா இருக்கு. பூந்தர்ல இருந்து வரேன். கல்யாணமாயி 1 வருஷம் 1.5 வருஷம் குழந்தை இல்லாதனால இங்க வந்தோம். ஆண்டவன் தேடி வந்தது. எனக்கு வந்த உடனே பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பள்ளி கொடுத்தாருங்க. எந்த கஷ்டம்னாலும் நீங்க தான் தேடி ஓடுகிறது. நம்ம முனிசிபால் சத்திரத்துல நம்ம முனீஸ்வரன் கோயில் பழங்காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ரொம்ப பழமையான முனீஸ்வரரா இருக்கிறாரு. குழந்தைங்களுக்கோ பாடம் போடுறதோ, பெரியவங்களுக்கு ரொம்ப புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு, பைத்தியம் முடிச்சவங்களுக்கு, காத்து கருப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாம் இந்த சாமி வேண்டுனாங்கன்னா எல்லாமே நல்லாதான் நடக்கும். என் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவன் காப்பாற்றி கொடுத்து எங்க சின்ன பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப முடியாம இருந்தது. அந்த ஆண்டவன் காப்பாத்து. நாங்களும் எப்படியே தெய்வம்னு குலதெய்வமா நாங்க கும்பிடுறோம். உடம்புக்கு சரியில்லாத இருந்தாங்க. இங்க வந்தது உடம்பு நல்லா போச்சுங்க. இப்ப நல்லா இருக்கிறதுங்க. நம்பி வர்றவங்களுக்கு நல்லதே நடக்கும். இது எங்க கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து இந்த கோயில் இருக்கு. இந்த குழந்தை இல்லாதவங்க, வீட்டுல குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் இங்க சாமி கிட்ட வேண்டி அப்புறம் அவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா அவங்க சாமிக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்குது. வெளியூர்ல இருந்து இந்த தஞ்சாவூர், திருச்சி அங்கெல்லாம் இருந்துதான் இங்க வராங்க. மரப்பாலத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தா முனிசிபால் சத்திரம்னு இருக்கு. அதுக்குள்ள வந்தா கடைசியா வாக்கியலோரத்துல இவர் உட்கார்ந்து இருக்காரு.